ஃபிஸ்டுலா, பௌத்திரம், பைல்ஸ், ஃபிஷர் இந்த மாதிரி எந்த ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டாலும் நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஒரு கேள்வி, அந்த காயத்தை எப்படி நம்ம சுத்தமாக வச்சிருக்கிறது அப்படிங்கிறது. இந்த இதுக்கு வந்து 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஒன்று வந்து கிளீன் பண்றது, இன்னொன்று வாஷ் பண்றது, இன்னொன்று சிட்ஸ் பாத் கொடுக்கறது. இந்த 3மே கேட்கறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் நிறைய விஷயங்கள் இதுல வேறுபடும். இந்த வீடியோ பதிவில் அப்படின்னா என்ன, ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே தெளிவாக பார்ப்போம். நான் டாக்டர் அசோக், சக்தி ஃபர்டிலிட்டி அண்ட் ஸ்ரீ சக்ரா மருத்துவமனை. இந்த வீடியோ பதிவு பயனுள்ளதாக இருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப்ல ஸ்ரீ சக்ரா ஹெல்த் கேர்ங்கிற இதுல பிளேலிஸ்ட்ல போய் ஃபிஸ்டுலாங்கிற பிளேலிஸ்ட்ல போய் எல்லா வீடியோஸையும் பார்த்து பயனடைங்க. நம்ம பொதுவா வந்து நம்மளுடைய பைல்ஸ் அறுவை சிகிச்சை ஆகட்டும், பௌத்திரம், ஃபிஷர் எந்த அறுவை சிகிச்சை முடிச்சுட்டு வந்தாலும் அந்த ஊண்டை வந்து எப்படி கேர் பண்ணிக்கிறதுங்கிறது எல்லாரோடைய டவுட்டா இருக்கும். நம்ம கரெக்டாக தான் பண்றோமா, ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் திரும்ப வந்துருமே அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியாஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம குழம்பி இருப்போம். பெஸ்ட் 3 மெத்தட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணுவோம். நம்பர் 1 வந்து கிளீனிங். கிளீன் பண்றது அப்படின்னா அந்த காயம் வந்து சில பேருக்கு வந்து லேசர் அந்த மாதிரி இதுல பண்ணவங்களுக்கு உள்காயம் இருக்கும், சில பேருக்கு ஓப்பன் அறுவை சிகிச்சை செஞ்சவங்களுக்கு வெளிக்காயங்கள் இருக்கும், ஃபிஸ்டுலா பண்ணவங்களுக்கு வெளியே துவாரங்கள் அந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம். இது எதுவாக இருந்தாலும் அதை வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன், ஒரு பீட்டாடினோ போவிடோனோயிடினோ இந்த மாதிரி ஒரு ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன் வச்சு நல்லா கம்ப்ளீட்டா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதுல வந்து ரெகுலரா டாக்டர் பரிந்துரைத்த ஒரு ஆன்டிபயோட்டிக் ஆயின்மெண்ட்ஸ், கிரீம்ஸ் இதெல்லாமே ரெகுலர் பேசிஸ்ல அப்ளை பண்ணிட்டு இருக்கிறது வந்து கிளீனிங் மெத்தட் அப்படிங்கிறது. இதையே வந்து வாஷிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா ப்ராப்பரா எங்க சென்டர்ல அட்வைஸ் பண்றது என்னன்னா, ஒரு நாளைக்கு மினிமம் 5 டைம்ஸ், ஒரு 3 to 4 hours கேப்ல 5 முறையாவது ஒரு நாளைக்கு வந்து வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணும்பொழுது ஒரு மெடிக்கேட்டட் சோப் யூஸ் பண்ணலாம், இல்லைனாலும் ஒரு பேபி சோப் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணலாம். வாஷ் பண்ணும்பொழுது எவ்வளவு பெரிய காயம் இருந்தாலும் அதுல தண்ணி படலாமாங்கிற டவுட் எல்லாருக்கும் இருக்கும். பட் இந்த மாதிரி வாஷ் பண்ணும்போது வாட்டர் தான் நல்ல ஒரு கிளீனிங் ஏஜென்ட்டா இருக்கும். நல்ல சோப் வந்து போட்டு, இல்லைன்னா சோப்பை வந்து கையில் எடுத்து நல்ல நுரையாட்ட செஞ்சு அது மேல ஃபுல்லா கழுவி கம்ப்ளீட் வூண்டோட டெப்த்துக்கும் அது வந்து சோப் போட்டு நீட்டா வாஷ் பண்ணி அந்த தண்ணியை வெளியே எடுத்துடணும். ரிப்பீட்டடாக இது பண்ணும்பொழுது அதில் இருக்கிற மியூக்கஸ் செக்ரேஷன் ஆகட்டும், பிளட் ஆகட்டும், பிளட் கிளாட்ஸ் ஆகட்டும், மோஷன் பட்டிருக்கிறதாகட்டும், பிளஸ் அந்த இன்ஃபெக்டிவ் ஃபோகை ஆகட்டும், ஏதாவது டெட் டிஷ்யூஸ் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் கம்ப்ளீட்டாக வாஷ் ஆகி வந்துகிட்டே இருக்கும். அடுத்தடுத்த ஒரு 2-3 மணி நேரங்கள்லேயே அந்த அழுக்கு மறுபடியும் சேர்றதுனால மறுபடியும் நம்ம ரிப்பீட்டடாக வாஷ் பண்ணும்போது அந்த வூண்ட் வந்து ரொம்ப கிளீனாக இருக்கும். ஸோ 3வது மெத்தட் வந்து சிட்ஸ் பாத். இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு டப்ல வந்து ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன் போட்டு அந்த டப்ல உட்கார்ந்து எந்திரிக்கிறது. யூஸ்வலாக வந்து இது ரொம்ப காலமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாலும் வாஷிங் மெத்தடை விட இது கம்மியான சென்சிட்டிவிட்டிஸ் தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப நேரம் அதில் பட்டுட்டு தான் இருக்குமோ ஒழிய அதில் ஒரு கிளீனிங் மெத்தடோ ஒரு அழுக்குகள் வெளியே வர்றதோ இதெல்லாம் வந்து வாஷிங் அளவுக்கு ரொம்ப நேர்த்தியாக வராது. இருந்தாலும் இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, ரொம்ப நேரம் இருக்கும்பொழுது அந்த கான்டாக்ட் டைம் அந்த மெடிகேஷன்ஸில் இருக்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ப்ளஸ் ஒரு வார்ம் வாட்டர் இருக்கிறதுனால ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலிங்கில் பேஷண்ட் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த 3 மெத்தடுமே பெஸ்ட்டாக தான் இருக்கும். இதில் எது பெஸ்ட் என்னுடைய சஜஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து வாஷிங் மெத்தட் தான் சொல்லுவோம். ஸோ இந்த வீடியோ பதிவு பயனுள்ளதாக இருந்தால் நிறைய விஷயங்கள் நம்மளோட யூடியூப்ல ஃபிஸ்டுலாங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்குது, கம்ப்ளீட்டாக பார்த்து பயனடைங்க.